Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. ஆண்டவர் மற்றும் ஒரு புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையிலே தந்து புது கிருபையோடு அவருடைய முகத்தை நாம் தேடுவதற்கு இந்த காலைவெளியிலே தேவன் அளித்த அவருடைய அளவற்ற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving His grace to add a new day to our life and also to seek His face for His new mercy in this morning hour. நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் புது தியானங்களை தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for giving us grace to meditate and to know more things from the book of Proverbs and continue with the devotion on Proverbs. கர்த்தர் தாமே இன்றைக்கு தம்முடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்தி தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. May the Lord lead us according to His counsel and let Him glorify His name alone today. ஜெபத்தோடு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். Let us start the day with a prayer. ஹல்லேலூயா. கர்த்தனே என் துணையானி நித்தமும் என் நிழலானி கர்த்தனே என் துணையானி எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார் எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார் மனுமக்களில் இவர் போலுண்டோ விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர் கர்த்தனே என் துணையானி நித்தமும் என் நிழலானி கர்த்தனே என் துணையானி. கர்த்தாவே, இந்த காலவெளியிலே நீர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற எல்லா உதவிகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, even this morning hour, thank you for being a helper and for doing all the things for us, Lord. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய ஆலோசனையை பரத்திலிருந்து கட்டளையிடுகிற உம்முடைய தயவுக்காக நன்றி. Lord, thank you for your great counsel that you are, Lord, granting from your heaven, Lord. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் காணத்தக்கதாக எங்கள் மனக்கண்களை நீர் திறந்திருக்கிறதற்காய் நன்றி. Lord, thank you for opening the eyes of our heart that we may behold your marvelous things, Lord. ஆவியானவர் தாமே வல்லமையாய் இறங்கி வந்து எங்களுக்கு போதிக்க வேண்டிய சகல சத்தியங்களையும் நேர்த்தியாய் நீர் போதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we also thank you that the Holy Spirit may descend powerfully upon us and for teaching us the truth that we are supposed to know. ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக வழிநடுக எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஞான ஆலோசனைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we also thank you for giving us wise counsel that may inherit the blessings that are present in our way, Lord. நிச்சயமாகவே உம்முடைய வார்த்தை எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. Lord, it's true that your word is changing us, Lord. உம்முடைய வார்த்தை எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. Lord, your word is molding us, Lord. உம்முடைய வார்த்தை எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது ஆண்டவரே. Lord, your word is sanctifying us, Lord. இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும். Lord, even today ministered with us through your உம்முடைய word. நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். Let your name alone be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God is good. இந்த நாளிலேயும் நம்முடைய ஏசி ஆவடி சபையின் யூடியூப் ஃபேஸ்புக் மூலமாய் பார்க்கிறவர்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். Even on this day, I welcome who all watch this devotion through our ACA YouTube and Facebook channel. அது மாத்திரமல்ல, இந்த தியானத்தை லைவாக லைவ் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். I also welcome all the children of God who are watching this through live TV telecasted live. அதே வேளையில் இன்று மதியானம் ஆர்க் டிவி மூலமாக ஒளிபரப்பு செய்யப்பட போகிற
இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். And I also welcome everyone who are going to take part in this devotion that is going to be telecasted in the afternoon in ARC TV. கர்த்தர் தாமே நாம் எல்லாரையும் ஆசீர்வதித்து இன்றைக்கு அவருடைய சத்தியத்திற்குள்ளே தேவன் கிருபையாய் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. May God bless us all and graciously lead us into His truth today. கர்த்தர் தாமே இன்றைக்கு நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. May the Lord do great things amidst us today. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி நாம் எடுத்துக்கொள்ள போகிற வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24-25 என்று வாசிக்கிறோம். Today the scripture portion for our devotion is from the book of Proverbs chapter 1 verses 24 and 25. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். Because I have called and you refused, I have stretched out my hand and no one regarded, because you disdained all my counsel and would have none of my rebuke. இங்கே ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே ஞானம் ஒரு மனிதனை வந்து அடைகிற 4 விதங்களை குறித்து நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். Here we are being meditating about the 4 ways that the wisdom will reach a man. முதலாவது ஞானம் என்ன செய்கிறது என்றால் கூப்பிடுகிறது, சத்தமிட்டு கூப்பிடுகிறது. First, wisdom calls aloud. அது வீதிகளிலே கூப்பிடுகிறது, மதில்களின் உச்சியிலிருந்து கூப்பிடுகிறது, அது ஒலிமுக வாசலில் இருந்து நம்மை நோக்கி கூப்பிடுகிறது. This wisdom calls aloud from the street, from the gates of the city and also from the upon the walls. நேற்றைக்கு நாம் கவனித்தோம், இந்த ஞானம் என்பது தன்னுடைய கரத்தை நீட்டுகிறது. And yesterday we meditated that wisdom stretches out its hand. ஆண்டவர் அநேக வேளை நம்மை நம்முடைய பாதைகளில் கட்டாயமாக தடுத்து நிறுத்துகிறார். Many times the Lord restrains our ways. வேகமாக நாம் தவறான பாதையிலே போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் கரத்தை நீட்டி அசைத்து நமக்கு ஆலோசனை தருகிறார். When we are going fastly on a wrong path, the Lord will stretch out His hand and stops us and gives us a counsel. நாம் கவனித்தோம் நேற்றைக்கு ஆண்டவர் சில வேளையில் சில மிருகங்களை கூட பயன்படுத்தி நமக்கு ஞானத்தை புகட்டுறாரு. Yesterday we meditated sometimes God uses certain animals to teach us lessons. பிலேயாமினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு புத்தியை புகட்டும்படி அவனோடு பேசினது ஒரு கழுதை என்று நாம் பார்த்தோம். We also saw that in the life of Balaam it was a donkey that spoke to him to teach him a lesson. இன்னொரு காரியமும் அதுல இருக்கு, நாம் அதை ஏற்கனவே நாம கவனித்திருக்கிறோம். 25ஆம் வசனத்தின் கடைசி பகுதி என் கடிந்து கொள்ளுதல் என்று பார்க்கிறோம். There is one more thing that wisdom does, which is found in verse 25, where wisdom rebukes. இதை நாம் ஏற்கனவே கடந்த பாடங்களை நம்ம படித்திருக்கிறோம். We have already learnt about this in the past lessons. கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்ற தலைப்புல ஒரு நாள் நம்ம கவனித்தோம். We saw turn to rebuke. இன்றைக்கு இந்த வசனத்துல ஞானம் நம்மை நோக்கி கூப்பிடுகிறதற்கு அது கொண்டு வருகிற இன்னொரு விதத்தை நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். So here we are going to see one more way that the wisdom will try to reach us. 25ஆம் வசனம் Verse 25. என் ஆலோசனை என்கிற வார்த்தை இருக்கிறது. It is the word my counsel. ஞானம் என்பது நம்ம எப்படி சேருகிறது என்றால், அது சத்தமிடுகிறதுனால் மாத்திரமல்ல, கரத்தை நீட்டுகிறதுனால் மாத்திரமல்ல, சில வேளை நம்மை கடிந்து கொள்வதனால் மாத்திரமல்ல, சில வேளை ஆலோசனையின் மூலமாக ஞானம் நம்மை வந்து அடைகிறது. Wisdom not only reaches us by calling us aloud, not only by stretching out its hand, not only by rebuking us at sometimes, but it also counsels us. நான் உண்மையாய் சொல்லுவேன், நாம் எல்லாருக்குமே இந்த ஆலோசனை என்பது தேவை, அவசியம். I tell you, we all need this counsel and it is very necessary for us. உண்மையாய் சொல்ல போனால் கொஞ்சம் அல்ல, அநேக ஆலோசனை நமக்கு தேவை. Truly to say, we need lots of it and not a little one. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தங்களுடைய வாழ்க்கை வெற்றி பாதையிலே ஜெயமான ஒரு வழியிலே அவருடைய வாழ்க்கையிலே சிறந்த விதமாய் நடத்த விரும்புகிற எல்லாருமே ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருப்பார்கள். And anyone who desires to live a successful life or a stable life will welcome counsel in their life. இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் ஆலோசனையை மெச்சிக்கொள்ளுகிற அதே வேளையில் ஆலோசனை இல்லாத ஒரு சூழ்நிலையினுடைய வேதனையையும் அது மறக்காமல் நமக்கு போதிக்கிறது. So in this book of Proverbs, when it actually appreciates this counsel, it also shows a situation where where the counsel is not available. அதனுடைய வேதனை அது சொல்லுகிறது. It says the pain of it.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read Proverbs 11 and verse 14, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று வாசிக்கிறோம். we read where the counsel is, the people fall. ஆனால் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். But in the multitude of counselors there is safety. அப்ப ஆலோசனை இல்லாத இடத்தின் வேதனையை பாருங்க. So look at the pain where there is no counsel. ஜனங்கள் விழுந்து போவார்கள், The people will fall, அல்லது தோற்று போவார்கள், or the people will be defeated. அல்லது வேதனைக்குட்படுவார்கள். The people will suffer pain. இதே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு நீங்கள் வருவீர்களானால், If you come to Proverbs 15:22, ஆலோசனை இன்மையினால் எண்ணங்கள் சிந்தியாமற் போகும். without counsel purposes are disappointed. ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். But in the multitude of counselors they are established. மனுஷனுடைய மனதில் எத்தனையோ எண்ணங்கள் தோன்றலாம். There might be many thoughts and purposes in the thought of a man. ஆனால் அந்த ஆலோசனைகளில் அந்த எண்ணங்களில் எத்தனை நம்ம வாழ்க்கையில பிரயோஜனமானது, சித்தி பெறும், அது அவசியமானது, நல்லது என்று நமக்கு வகையறுத்து காட்டுகிறதுல ஒன்று ஆலோசனை. But wisdom is one among the things that helps us to discern which will prosper, which will be established and which will stay away. நீங்கள் ஒரு நல்ல ஒரு பழ ரசம் நீங்க செய்றீங்கன்னா, For example, if you are making a juice, ஃப்ரூட் ஜூஸ் நீங்க பண்ணும்போது, நீங்க என்னதான் அது அருமையான பழமா இருந்தா கூட அது எல்லாம் செய்து முடித்த பிறகு ஒரு ஸ்டெய்னர், ஒரு வடிகட்டியை வைத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வடிகட்டுவீங்க. so no matter how much ever good the fruit might be, but once you finish making the fruit juice, you have to stain it using a stainer. அந்த வடிகட்டுதல் என்ன செய்யும்னா, அந்த பழத்திற்குள்ளே இருக்கிற கசப்பான விதைகளை அது வடிகட்டிடும். This stainer will filter out all the bitter seeds from the juice. விதை தீமையானது கிடையாது. Seeds are not bad. ஆனால் சில விதைகள் வயிற்றுக்கல்ல, சில விதைகள் நிலத்திற்கு மாத்திரம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. But certain seeds are made only for the land, not for your belly. ஆகவே அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் வயிற்றுக்கு, நாவுக்கு ரொம்ப கசப்பாயிடும். Therefore, if you eat that will bring bitterness to your taste. ஆகவே இந்த ஸ்டெய்னர் என்ன பண்ணும்னா, தேவையானது ருசியுள்ளதை மாத்திரம் அது ஒரு பக்கம் எடுத்துட்டு தேவையில்லாத அல்லது ருசி இல்லாததை அது பிரிச்சிரும். So the stainer will filter out the thing that is necessary, that is tasty on one side, and take away the bitter and the useless one on the other side. அதே போலதான் ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில செயல்படும். Similarly, the counsel also works out in our life. நம்முடைய மனதில் எத்தனையோ எண்ணங்கள் வரும். There might be many thoughts in our life. எத்தனையோ ஆசைகள் எழும்பும். There might be many desires in our life. எத்தனையோ விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில எழும்பும். There might be many desires and passions in our life. நம்முடைய விருப்பங்கள் எல்லாத்தையும், நம்முடைய எண்ணங்கள் எல்லாத்தையும், யோசனைகள் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சா வாழ்க்கையை வாழவே முடியாது. If we try to do all our desires, all our passions and all our intentions and thoughts, we cannot live our life. நம்முடைய ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்களேன். Just you calculate all the desires that you have. நாம இந்த ஒரு வயது வந்த பிறகு யோசிப்போம், இதெல்லாம் நம்ம யோசித்துக்கிட்டு கடந்தோமா அப்படின்னு யோசிப்போம். When we have reached a certain point of age, we will think, are we just thinking about all those things? இதெல்லாம் உட்கார்ந்து ஆசைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்திருந்தேனா? Did I desire all these things? ஆனா அந்த நேரத்துல அது ரொம்ப பெருசா தெரிஞ்சிருக்கும். But at that time it was great for us. ஆனா அதை ஒருத்தட்ட ஆலோசனையா கொண்டு போய் இதை செய்யலாமா, இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறேன், இப்படி நடத்தலாமா, இப்படி முடிக்கலாமா, இதை ஆரம்பிக்கலாமான்னு போய் ஆலோசனை கேட்டா அவங்க அதனுடைய மறுபக்கத்தை காட்டுவாங்க. But if you take that and ask counsel about it to other people, whether I can do it, whether I can start it, whether I can proceed this with, then those people will show you the other side of that. சில வேளையில சில எண்ணங்கள் வரும், ஆனா நமக்கு தைரியம் இருக்காது அதை செய்யறதுக்கு. Sometimes we will have certain ideas and thoughts, but we will not have boldness to proceed with that. அதை எப்படி நிறைவேற்றணும், நடைமுறைப்படுத்தணும் நமக்கு தெரியாம இருக்கலாம். We may not know how to execute it and exercise it. ஆனா அதற்கு சரியான ஆலோசனைக்காரர் நம்முடைய கையில சிக்குவார்களானால், But if we find a best right counselors in our life, நிறைய நல்ல ஆலோசகர்களை கண்டுபிடித்து விடுவோமானால், if we find best and good counselors in our life, நான் நிச்சயமாய் சொல்லுவேன், அந்த ஐடியா நமக்குள்ள எழும்புகிற அந்த எண்ணங்கள், அந்த ஆலோசனைகள், நமக்கு வருகிற அந்த புத்திகள், யோசனைகள் ஒரு புதிய பாதைக்கு திரும்புவதற்கு, ஒரு அகலமான பாதைக்கு திரும்புவதற்கு, ஒரு பெரிய வெற்றிக்கு செல்வதற்கு ஆலோசனைக்காரருடைய ஆலோசனைகள் ரொம்ப அவசியமா இருக்கும். I tell you, those counsels are very important and necessary for us to take to a higher levels, to a successful path and to a wider range of our ideas. அப்போ ரெண்டு விதத்திலே ஆலோசனை
ஆலோசனை பயன்படுது. So therefore these counsels can be used in two ways. நம்முடைய தவறுகள் அல்லது நம்முடைய பிழைகள், நம்முடைய புத்தியினங்களை ஒரு பக்கம் அதை சுட்டி காட்டி அதை வடிகட்டுது. On one side it filters out, pointing out all of flaws or faults and also our foolishness. அதே வேளையில நம்முடைய யோசனைகள், எண்ணங்கள் இருக்கிற சரியான காரியங்கள் சிறிதா இருந்தாலும் அதை மெருகேற்றி, அதை வளர்த்து, அதை இன்னும் பெருகச் செய்து வெற்றியடைய செய்யறதுக்கும் ஆலோசனை ரொம்ப ரொம்ப தேவை. On the other side, this counsel is very much necessary for you to polish, to just glow up your whatever ideas that you may have in your life. ஆகவே நான் சொல்லுவேன், ஆலோசனை கேட்கிறதுக்கு மாத்திரம் நம்ம தயங்கவும் கூடாது, தாமதிக்கவும் கூடாது. Therefore I could tell you, you should not hesitate or delay to seek counsel. மறுபடியும் சொல்றேன், I repeat it. ஆலோசனை கேட்கிறதுக்கு மாத்திரம் தயக்கம் வரக்கூடாது, ஆலோசனை கேட்கறதுக்கு நீங்க தாமதிக்க கூடாது. You should not hesitate or you should not delay to seek counsel. எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் இன்னொருவருடைய ஆலோசனையை கேட்பது எப்பொழுதுமே நல்லது. No matter how wise you might be, it is always better to seek counsel of others. நான் உண்மையா சொல்லுவேன், உங்களுக்கு அநேக காரியங்களை நீங்க பழக்கம் உள்ளவர்களாய், நீங்க ரொம்ப தேர்ந்தவர்களா நீங்க இருக்கலாம். I tell you, you might be acquainted with many things, you might be expert in many things. உங்களுக்கு அநேக கிருபைகள், அநேக தாளந்துகள், அநேக சத்துவங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். Maybe you may have many gifts, many talents, many powers, talents in you. ஆனால் தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, யானைக்கு கூட அடி சறுக்குன்னு சொல்லுவாங்க. So even they say in Tamil, even an elephant can slide. ஸ்லிப். ஒரு யானைக்கு கூட அதோட ஃபுட் வந்து ஸ்லிப் ஆகுமா? Even the elephant can slip its foot. அப்போ அதற்கு கூட என்ன தேவைன்னா சில வேளையில துணை தேவை. So therefore it also needs some help sometimes. ஆகவே உங்களுக்கு எத்தனை திறன்கள் இருந்தால் கூட உங்களுக்கு மனதில் எழும்புகிற யோசனைகளுக்கு சரியான நல் ஆலோசனையை ஆரம்பத்திலேயே பெறுவது நல்லது. Therefore no matter whatever ideas you may get into your mind, but it is always better to seek good counsel at the initial stage itself. சில பேருக்கு ஒரு பயம் இருக்கு, ஏன் அவங்க ஆலோசனை பெறக்கு தயங்குறாங்க அப்படின்னா, நான் சொல்ற புத்தியை, எனக்கு எழும்பி இருக்கிற ஞானத்தை, எனக்கு வந்திருக்கிற யோசனை ஒருவேளை அவங்க எதிர்த்துருவாங்களோ, அவங்க வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ, அவங்க நிறுத்திடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. Some people have a fear to seek counsel because they may think the ideas or the thoughts that they may have, those people may oppose it or they may suppress it. நான் நிச்சயமா சொல்றேன், சில எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருந்தா கூட சில வேளையில பரிகசிக்கப்படலாம். Sometimes I tell you, it might be a good ideas and counsel, but they would be even mocked at, made fun of it. சிலரால் அசட்டை பண்ணப்படலாம். Some might be despised by other people. சிலர் வந்து நிராகரிக்கப்படலாம். Some may be rejected by them. ஆனா இன்னொருவருடைய ஆலோசனையை கேட்கிறதுக்கு நீங்க தயங்காதீங்க. But don't hesitate to seek counsel of others. நான் சொல்லுவேன், ஈவன் நம்முடைய வாழ்க்கையில தவறான வார்த்தைகள் அல்லது தவறான ஒரு 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 கருத்து நம்முடைய எண்ணங்களை குறித்து கொடுக்கப்பட்டாலும் அது கூட ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியில் நின்று நான் செய்கிறது சரியாக தான் செய்கிறேன்னா, சரியான பாதையில் போகிறேன்னா அப்படின்னு நம்மை இனங்கண்டு நம்மை நிதானிப்பதற்கு ஒரு நெகட்டிவ் கிரிட்டிசிசம் கூட நமக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும். I tell you, even when you get this negative criticism, that will also be useful for you to discern and stop and think whether I'm going on a right path or just I want to divert the path. So it will be very useful for you to take decision even. ஆகவே நான் சொன்னேன், முதலாவது ஆலோசனையை கேட்கறதுக்கு தயங்காதீங்க. Therefore I told you, don't hesitate to seek counsel. ரெண்டாவது, ஆலோசனைக்காக நீங்க காத்திருந்து அதை தாமதப்படுத்தாதீங்க. Second, don't delay to seek counsel. ஆலோசனைக்கை தாமதப்படுத்தாதீங்க. Don't delay to seek counsel. நான் சொல்லுவேன், ஆரம்பத்திலேயே ஒரு ஆலோசனை பெறுவது நல்லது. I tell you, it is always better to seek or get a counsel at the initial stage. ஒரு வீடு கட்டும்போது ஆரம்பத்திலேயே ஆலோசனை பெற்றுட்டா நிறைய பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். When you construct a house, it is always better to seek counsel at the beginning stage to stop many problems. சில பேர் வந்து ஆரம்பத்தில் ஆலோசனை கேட்க மாட்டாங்க. Many people will not seek counsel at the beginning. பாதியில வந்து ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா ஆலோசனைக்கு ஓடுவாங்க. But when they encounter a problem half the way, then they will go for counsel. அப்புறமா டிராயிங் போட ட்ரை பண்ணுவாங்க. Then they will try to draw out the drawings. சில பிரச்சனைகளை நம்ம பிந்தின காலங்களை கூட தீர்த்து விடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, தீர்த்து கொள்ளலாம். Some problems can be solved at the later stage. ஆனால்
இதை ஆரம்பத்திலே செஞ்சிருந்தா எவ்வளவோ விரயமான நேரத்தை, விரயமான பணத்தை, விரயமான உழைப்பை நாம தவிர்த்திருக்கலாம். But if you have done it at the earlier stage, it would have been better for you to avoid most of the money, the time and the toil that you spent on it. அதனால தான் ஆரம்பத்திலே ஆலோசனை பெறுறது நல்லது. Therefore it is always better to get a counsel at the beginning. நான் இந்த காலங்களில் நம்ம சபையில் நடக்கிற எல்லா திருமணங்களுக்கும் நான் திருமணத்துக்கு முன்னாலேயே கணவன் மனைவி ஆக போறவங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் என்பதை இப்போ கொடுக்கறது ஒரு வழக்கமாக்கிட்டேன் நான். So now recent days I have started to give a pre-marital counseling to all the young people who are going to get married. ஏனென்றா நிறைய பேர் திருமணத்துக்கு முன்னால அவங்க பெற வேண்டிய ஆலோசனையை பெறாததுனால அவர்கள் அடிப்படை காரியங்கள்ல கூட பிரச்சனையில கொண்டு போய் நிற்கிறாங்க. It's because people, they did not get counsels at the beginning of their marriage. They always end up in many problems on even the basis of those things of life. நான் அடிக்கடி யோசிப்பேன், திருமண வாழ்வுக்காக எல்லா ஆலோசனையும் ஒரே நாள்ல கொடுத்துற முடியாது. So I used to think always we cannot give all the counsels of the wedded life at one time. ஆனால் ஒன்றுமே கொடுக்காம இருக்கிறதுக்கு எதையாவது கொடுத்து அனுப்புறது நல்லது நான் யோசிப்பேன். But it is always better to give something rather than giving nothing. கொஞ்சமாவது அடிப்படை காரியங்களையாவது கொடுத்து விடுவது அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். It would be useful if we give at least the basis of their life. இந்த லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறமா நேரடியா திருமணமாகிற பிள்ளைகளை பார்க்க முடியாவிட்டாலும் நான் இப்போ ஆன்லைன்ல அந்த பிள்ளைகளுக்கு நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். Though during this lockdown time, though we are not able to meet them in person, we are able to give them counsel through online. எனக்கு நிச்சயமாய் தெரியும் அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். I surely know that will be a great blessing for them. அது அவருடைய கண்களை தெளிவிக்கும். That will enlighten their life. ஏன் தெரியுமா? ஆலோசனை பெற தாமதிக்க மட்டும் கூடாது. It's because you should not delay to seek counsel. அதனால் வரும் வேதனைகளை நாம் அனுபவிப்பதை தவிர்த்து விடலாம். And we can avoid the sufferings of the pain that we receive. அப்ப நான் சொல்லுவேன், ஆலோசனையை தவிர்க்காதீங்க, ஆலோசனையை நீங்க பெற தயங்காதீங்க, ஆலோசனையை நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா தாமதிக்காதீங்க. So I could tell you, don't avoid counsel, don't hesitate to seek counsel, don't delay to seek counsel. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பாருங்க, ஆலோசனைக்கும் ஞானத்திற்கும் அல்லது அறிவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. So there is a difference between counsel and knowledge. ஆலோசனைக்கும் அறிவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. There is difference between counsel and knowledge. மூன்று காரியங்களை ஆலோசனையின் விசேஷத்தை பற்றி உங்களோடு நான் வேதத்திலிருந்து காண்பிக்கிறேன். I want to give up the uniqueness of counsel from the Bible. முதலாவது சங்கீதங்களின் புத்தகம், சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் பாருங்க. Psalm 32 and verse 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். I will instruct you and show you the way to go. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். With my eye on you I will give counsel. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். With my eye on you I will give counsel. நல்ல கவனிங்க. Listen carefully. ஆலோசனையின் முதலாவது விசேஷமான தன்மை என்னவென்றால் ஆலோசனை தனித்தன்மை வாய்ந்தது. What is the first uniqueness of counsel? Counsel is customized. அது ஒவ்வொரு மனிதனுக்கான விசேஷித்த அறிவை அல்லது விசேஷித்த ஒரு ஞானத்தை கொடுக்கிறது. So counsel is customized and personalized to each person. அதாவது அறிவு என்பது எல்லாருக்கும் பொதுவானது. Knowledge is general for everyone. ஆனால் ஆலோசனை என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கென்று அது விசேஷமானது. But counsel is something personalized and customized for each person. இதை நான் எப்படி விளக்கலாம்னு சொன்னா, how can you explain this? நீங்க ஒரு துணி கடைக்கு நீங்க போவீங்களானா, when you go to a shop, garment shop, ரெண்டு விதமான உடைகள், ஆடைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். There are two kinds of clothes that are present there. ஒன்னு ரெடிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. One they call it as ready made. அந்த ரெடிமேட் அப்படின்றது நீங்க உங்களுக்கு என்று ஒரு சைஸ் இருக்கும், அந்த சைஸை போட்டு வந்துடுறது. Ready made is something you will have a size of yours present there, you can take that size and come here. ஆனால் இன்னொன்னு இருக்கு, அதுக்கு பேர் டெய்லர் மேடுன்னு சொல்லுவாங்க, அல்லது கஸ்டம் ஃபிட்னு சொல்லுவாங்க. But the other one is called as tailor made or custom fit. அது உங்களுக்கென்று உங்கள் உடம்பினுடைய அளவுக்கேற்றவாறு கரெக்டா அளந்து தைக்கிறது. So that is where they take measurements according to your physique and they stitch it accordingly. இந்த ரெடிமேட் இருக்கு பாருங்க, ஒரு சிலருக்கு செட் ஆயிரும்.
So this ready-made will be fitting for some people. ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு கை ரொம்ப நீளமாயிரும், But for some others, either the hands would be very longer, அல்லது உடல் வந்து ரொம்ப பெருசா தெரியும், or the body would be much broader. ஒண்ணு டைட் ஆயிடும், ஒண்ணு லூஸ் ஆயிடும். Either it will be tight or loose. இது வந்து பாத்தீங்கன்னா உடை நமக்கு அப்படின்றத விட நாம உடைக்கின்ற மாதிரி ஆயிரும். So it's more or less like rather than the dress is for us, or rather than like rather than the dress is for us, we become for the dress. உடை நமக்குன்றத விட நாம் உடைக்கின்ற மாதிரி மாறிடும். So rather than dress for us, we become dress for us. We become for the dress. We live for the dress. We buy for the dress. We don't buy the dress for us, we buy for the dress அப்படின்னு ஆயிடும். எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறாரு. I know a person. அவர் ரொம்ப உயரமா இருப்பாரு. He is very tall. ஆனால் அவருடைய சரீரத்தினுடைய சைஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்களுக்கு வந்து 42ன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த சைஸ் தான் அவருடைய பருமன் இருக்கும். So but when you see the width or breadth of his body, it would be 42 size. ஆனா அவர் இருக்கிற உயரத்துக்கு 42 சைஸ் Dress போட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து கரெக்டா இருக்கும், கை வந்து குட்டையாயிடும். But since he is very tall, when he wears that 42 size dress, the body would be fitting, but the length would be very small. ஆனா அவருக்கு கரெக்டா ஃபிட் ஆவறது என்னன்னு கேட்டினா 46 போட்டா தான் ஃபிட் ஆகும். But only if he wear 46 size, that would be fitting for him. ஆனா என்ன பிரச்சனைனா 46 போட்டீங்கன்னா கை கரெக்ட் ஆயிடும், உடம்பு பத்தினா தொளதொளன்னு இருக்கும். But if he wears 46 size, his hands and would be fit, but his body would be very loose. இதுதான் என்னன்னா ரெடிமேட். This is ready-made. ஆனா அதே ஆளுக்கு நீங்க துணியை வாங்கிட்டு போய் நீங்க ஒரு கடையில கொடுத்து தைத்திங்க வச்சுக்கிடுங்க. But to the same person, if you take the garment and take it to the tailor shop and make him stitch it, கையும் சரியா இருக்கும், his hands would be fitting, அவருடைய உடலுக்கும் அது சரியா, and it would be fitting for his body. ஆலோசனை என்பது ரெடிமேட் இல்ல, ஆலோசனை என்பது கஸ்டம் மேட். Counsel is not ready made, it is custom made. அது எப்படிப்பட்டதுன்னா சொல்லப்படுகிற அறிவு எல்லாருக்கும் பொதுவா இருக்கும், ஆனா சொல்லப்படுற ஆலோசனை என்பது அவரவருக்கு மாத்திரம் அது பொருந்தும். But where the knowledge is general for everyone, but wisdom or the counsel is fitting for personalized and customized for each person. ஒவ்வொரு மனிதனுக்கும் அது சரியாக அது விளங்கும். So it will be customized or applied for each person. ஒரு மனிதனுக்கு வேலை செய்யற ஆலோசனை இன்னொரு மனுஷனுக்கு பொருந்தாம இருக்கலாம். So a counsel which work out for one person may not be working out for the other person. ஒருத்தருக்கு பொருந்தாதது இன்னொருவருக்கு சரியாக பொருந்தும். The one which may fit for one person may not fit for the other person. ஒருவருக்கு அது வந்து அசட்டையா தெரியலாம், ஒருவருக்கு அதுதான் தெய்வ ஆலோசனையா இருக்கும். Unto one it might be something despising, but to the other one it is a divine one. ஒருவருக்கு பாத்தீங்கன்னா இதுல பிரயோஜனமே இல்லன்றது போல தோணும், இன்னொருவருக்கு அதுதான் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். Unto one it may seem as if it is of no use, but to the other one it is the one that changes their life. ஒருவருக்கு பார்த்தா அது ரொம்ப சிம்பிளா எளிமையா இருக்கும், சாதாரணமா தெரியும், ஆனா இன்னொருவருக்கு அதுதான் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். Unto one it might be very simple and ordinary, but other one it is the one that changes their life. உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டுமானா, for example, if I want to tell ஆண்டவர் வேதத்துல எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். The Lord has done many miracles in the Bible. ஆனால் சில அதிசயங்கள் எல்லாருக்கும் செய்தது போல செய்யல. But certain miracles he did not do like he did for everyone. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக நோக்கத்துக்காக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாய் செய்யப்பட்டது. Those miracles were done in a unique manner for each and every person. ஒரு சிலரை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால சுகமாக்கினாரு. Some people God healed using his words. ஒரு சிலரை ஆண்டவர் வந்து துப்பி மண்ணில் துப்பி மண்ணை வந்து ஒரு கேக் மாதிரி பண்ணி அதை கண்ணில் பூசி விட்டு சுகமாக்குனாரு. Unto some he spat on the mud and he made it into some cake and he applied it and healed them. சிலரை பார்த்தீங்கன்னா நேரடியா போய் தொட்டு சுகமாக்குனாரு. Unto some he went directly and touched and healed them. சில பேரை வீட்டுக்கே போகல, அவர் வார்த்தை அனுப்புனார், சுகமாயிட்டாங்க. Unto some he never even went to their house, he just sent his word and they were healed. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. It is really surprising. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நாகமான் சம்பவத்தை பாத்தீங்கன்னா, if you read the incident of Naaman, இப்ப யோர்தான்ல போய் 7 முறை முழுகுன்னு சொன்னாரு. he asked him to dip himself 7 times in Jordan. மனுஷன் கேக்குறான், என்ன தண்ணியில தானங்க முழுகணும், எங்க ஊர்ல கூட நல்ல இதை விட சுத்தமான தண்ணீர்லாம் இருக்கு, அங்க போய் நான் முழுகிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். He said, you want me to dip into water? We have more clean rivers in our nation than this. ஆனா வேலைக்காரர் சொல்றான்,
But the servant said, அப்பா உங்களுக்கு கொடுத்த ஒரு சின்ன ஆலோசனை எங்களுக்கெல்லாம் கிடைக்கல, உங்களுக்குன்னு நீங்க சுகமடையணும்னு யோர்தான சொல்லியிருக்கு, சின்ன அற்பமான காரியத்தை ஏன் அவ்வளவு தயங்குறீங்க, செய்யுங்கன்னு சொன்னான். this is a very simple counsel that is given. Why do you hesitate? Just do it as such. அவன் அந்த ஆலோசனை கட்டுப்பட்ட பொழுது அவனுடைய குஷ்டரோகமான சருமம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறினது. And when he obeyed to that counsel, his body was healed of leprosy and he became like a child. இந்த ஆலோசனை என்பது நிறைய பேருக்கு நேரடியாக தனிப்பட்ட விதமாய் வருகிறது. This counsel comes directly to many person and personally. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த ஆலோசனை நமக்கு நேராய் வருகிறது, இது நம்முடைய வாழ்க்கைக்கானது அப்படின்னு சுதாரித்துக் கொள்றதுக்கு நமக்கு ரொம்ப ஞானம் வேணும். So we need a wisdom to find out that this counsel belongs to us. It comes directly only to us. You need to have the discernment. உங்களுக்கு அந்த சுதாரிப்பு, அந்த நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை. That discernment is very much necessary for you. அதனால தான் நீங்கள் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, if you read Proverbs 20 and verse 5, மனுஷருடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீரை போல இருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டு எடுப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. counsel in the heart of man is like deep water, but a man of understanding will draw it out. ஆம், இந்த ஆலோசனை என்பது ஒரு மனுஷன் என்ன பண்றானா, புத்திமானா அதை மொண்டு எடுப்பான். But a man of understanding will draw this counsel out. ஏனென்றால் அது ஆழமான தண்ணீரை போல இருக்கும். It's because it is like deep water. இது நதியில கிடைக்கிற தண்ணி மாதிரி இருக்காது. It will not be like a water of the river. அதற்கு அவன் இதுல தான் ஆலோசனை எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு, இது எனக்கு நேரா வருதுன்னு கண்டுபிடிச்சு ஆழமா இருந்தாலும் தனக்குன்னு மொண்டு எடுத்துக்கிடுவான். He have to discern this counsel is rightly for him and he will just draw it out from it. நான் அன்பாய் சொல்லுவேன், I will tell you with love. ஆலோசனை என்பது ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கும் வித்தியாசமானது. Counsel differs from person to person. கட்டளை என்பது எல்லாருக்கும் பொதுவானதுதான். Commandment is always general for everyone. ஆனால் ஆலோசனை என்பது ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு வித்தியாசமானது. But counsel differs from person to person. ஆலோசனை என்பது இன்னொரு கூட விசேஷம் எதுலன்னு கேட்டீங்கன்னா, அது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற விதமான வித்தியாசத்தை கொண்டு உள்ளது. Counsel is also unique to every situation. எல்லா சூழ்நிலைக்கும் ஒரே ஆலோசனை கிடையாது. It is not the same counsel for all situations. அதே மனிதன் வேறு ஒரு சூழ்நிலைக்கு செல்லும் பொழுது ஆலோசனை அதுக்கேற்ற மாதிரி மாறும். When the same person goes in another situation, the counsel will change. ஆலோசனை என்பது சூழ்நிலையினால் மாத்திரம் இல்ல, மனிதர்களால் மாத்திரம் இல்ல, அந்த காலத்தினால் கூட ஆலோசனை மாறும். And also not only from person or not only from situation, but counsel is also time bound. ஒரு காலத்துல சொல்றது இன்னொரு காலத்துல அது ஒத்து வராது. A counsel said in one time will not be applicable in other time. இத நான் விளக்குறதுக்கு ரொம்ப டைம் வேணும், ஆனா இது நான் உள்ள போக விரும்பல, நேரம் இல்லாதனால. I need much time to explain this, but I don't want to enter into this because we don't lack time. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நல் ஆலோசனை கொடுப்பது என்பது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் அல்ல. நல்ல ஆலோசகர்களை கண்டுபிடிப்பதும் லேசான காரியம் கிடையாது. That's why I tell you it is not easy to give good counsel, and a good counsel is hard to find. நான் சொல்லுவேன், இந்த நல் ஆலோசனை கொடுப்பதற்கு ஒரு பக்கம் அந்த ஆலோசனை கொடுக்கிறவர் அந்த கட்டளைகள் பிரமாணங்களை பற்றிய நல்ல ஆழமான ஞானமும் அறிவும் இருக்கணும் ஒரு பக்கம். அதே வேளையில் அந்த தனிப்பட்ட பிரச்சனை என்ன என்பதையும் அறிந்து நிதானிக்கணும். So a good counselor has to have a proper knowledge of the precepts and the present problem and has to navigate within the permissible limits. ரொம்ப முக்கியமான காரியம் அது. This is very important. ஒரு பக்கம் கற்பனையும் கரெக்ட்டா தெரியணும். On one side you should have the knowledge of the precepts. பிரச்சனையும் கரெக்ட்டா தெரியணும். You should also know the present problem. இப்போ இத ரெண்டையும் தெரிஞ்சிட்டு அவர் கொடுக்கிற ஆலோசனை எப்படிப்பட்டதுன்னா, இது ரெண்டுமே பிரச்சனையில முடிஞ்சிராதபடி அதற்கு நடுவுல போய் கரெக்டா நேவிகேட் பண்ணி அழகா பயணித்து சொல்யூஷனை கொடுக்கணும். And knowing this precepts and the present problem, he has to navigate properly within the permissible limits and give a solution. அதாவது அவன் பிரமாணத்தையும் உடைச்சிர கூடாது. He should not break the precepts and the law. பிரச்சனையும் கவனிக்காம போயிட கூடாது. And he should not go without even noticing the problem. ஆலோசனை கொடுக்கிறது என்பது ரொம்ப 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 கடினமான காரியம். So giving a counsel is really a difficult one. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. தேவ ஞானம் இல்லாம ஆலோசனை கொடுக்கவே முடியாது. We cannot give counsel without the knowledge of God. ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரனை நான் ஒரு இடத்துல சந்தித்தேன். Many years ago I met a person in a place. நல்ல முதிர்ந்த ஒரு சகோதரன். He was a very aged man. அவரோடு நான் ஒரு நாள் இந்த கலந்துரையாடி பேசிட்டு இருக்கும்போது, so when I was discussing and speaking with him, அவர் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். He explained an incident that happened in his life. அவர்
அவர் வந்து ஒரு கம்பெனியில் சென்னையில் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தார். So he was working in a good company in Chennai. நான் சொல்றது 1975 78 அந்த காலம். That might be in 1975 or 78. அப்போ அவருக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு வேலை வாய்ப்பு அவர் கிடைத்தது. So at that time he got a job opportunity from states. வெளிநாட்டில் from a foreign country. அப்போ வேலை கிடைத்த உடனே அவர் என்ன பண்ணாரா, அவருடைய போதகர் வந்து ஏசிய சபையினுடைய நிறுவனர் பாஸ்டர் ஜி சுந்தரம் சீனியர் அவர்கள் தான் அவருடைய போதகர். அவர்கிட்ட போயிட்டு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எடுத்துட்டு அவர் பேச போனார். So his pastor was Pastor G Sundaram, who was the founder of ACA establishment. So this person took that appointment order and went to speak with that pastor. அப்போ பாஸ்டர் சொன்னா, பாஸ்டர் எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருக்கு, நீங்க ஜோம் பண்ணி என்ன ஆலோசனை சொல்றீங்க பாஸ்டர்னு கேட்டார். So he told pastor, I have received a job overseas, so you please pray and give me counsel. பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே யோசித்தாராம். Pastor Sundaram ஐயா closed his eyes and just thought for a while. அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம். And he asked him a question. உமக்கு தேவன் நல்ல வேலையை இங்கே கொடுத்திருக்கிறாரா? Did God give you a good job here? ஆமா ஐயா, நல்ல வேலை தான் கொடுத்திருக்காரு. Yes ஐயா, he has given me. உமக்கு சொந்த வீடு இருக்கிறதா? Do you have your own house? ஆமா ஐயா, இருக்குது. Yes pastor, we have. உம்மால் தீர்க்க முடியாத கடன் ஏதும் இருக்கிறதா? Do you have any debts that you cannot finish or meet it? அப்படி ஒன்றும் இல்லை ஐயா. There's nothing pastor. இருக்கிற வேலையை போய் செய்யும், வெளிநாடு போக வேண்டாம். Then go and do the work that you have, don't go overseas. சொல்லிட்டு பெல் அடிச்சிட்டாராம். Then he just clicked this bell. அர்த்தம் என்னன்னா, வெளியே போ, அடுத்த ஆள் உள்ள வான்னு அர்த்தம். It means you can exit and the other person can enter. அந்த நேரம் இவருக்கு என்ன சொல்லனே தெரியலையா. He don't know what to tell that time. அவர் வெளியே வந்தார். He came out. அந்த போதகருடைய ஆலோசனையை கேட்டு அவர் அந்த வெளிநாட்டுக்கு போகவே இல்லை, அவர் இங்கேயே தங்கி இருந்து வேலை செய்தார். He heard the counsel of that pastor and he did not go overseas, he worked here itself. இது நடந்து 40 ஆண்டு ஆயிடுச்சு. It was 40 years since this happened. அவர் என்னிடத்துல சொன்னாங்க, He told me, என் வாழ்க்கையில் அந்த ஆலோசனை அந்த நேரம் எனக்கு கிடைக்கலனா என் குடும்பம் எப்படி போயிருக்கும்னு எனக்கே தெரியல. if I have not received that counsel at that point of time in my life, I don't know how my family would have gone. இது எதுக்கு நான் சொன்னேன் தெரியுமா? No, why do I say this? வெளிநாடு போறது எல்லாருக்குமே வந்து பாவம் நான் சொல்லல, எல்லாருக்கும் தவறு நான் சொல்லல. I don't say it is wrong to go overseas or it is a sin to go overseas and work. அவருக்கு அந்த நேரத்துல அவருக்கு வேண்டிய ஆலோசனை அதுதான். But that is the counsel that he required at that point of time. எல்லாருக்கும் இது பொருந்தாது. This will not be applicable for everyone. அதான் நான் சொன்னேன், ஆலோசனைன்றது ரொம்ப பர்சனலைஸ்ட். you cannot generalize it. அது எல்லாருக்கும் பொதுவானது நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது. That's why I said your counsel is personalized. It is not generalized to everyone. ஒருவருக்கு பொருத்தமானது இன்னொருத்தருக்கு பொருத்தம் இல்லாம போய்டும். The one which may suit and fit one person may not be fitting for other one. வேதத்துல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, if I want to give an example from Bible, 1 கொரிந்தியர் 7 நீங்கள் 25 வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால், 1 Corinthians chapter 7 when you read from verse 25, அங்கே வாசிக்கிறோம், ஆகிலும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆனாலும் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றார். The master did not give explicit direction regarding virgins, but as one much experienced in the mercy of the master and loyal to him all the way, you can trust my counsel. அவர் சொல்றாரு, அது இங்கிலீஷ்ல வந்து மெசேஜ் பைபிள்ல வந்து it says I want you to listen to my counsel, not my law. இது பிரமாணம் கிடையாது, இது ஆலோசனை. This is not my law, but this is my counsel. என்ன கவுன்சில்னு சொன்னா சொல்றாரு, அது என்னவெனில் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலம் என்று எண்ணுகிறேன். Because of the current pressures on us from all sides, I think it would probably be best to stay just as you are. நான் வேகமா வாசிச்சிட்டேன், ஆனா நீங்க எத்தனை பேர் கொஞ்சம் பொறுமையா அதை கவனிச்சீங்கன்னு தெரியல. I just read it swiftly, but I don't know how many of you noticed it. இன்னொரு முறை வாசிக்கிறேன். I'll read it again. 26ஆம் வசனம். Verse 26. அதென்னவெனில் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலம் என்று எண்ணுகிறேன். Because of the current pressures on us from all sides, I think it would be probably be best to stay just as you are. அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? Did you notice the word? எப்பவுமே விவாகமா இல்லாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி போடல. It is not written that it is always best to stay as you are. இப்பொழுது இருக்கிற துன்பத்தின் நிமித்தம் அதை நான் சொல்றேன். Just because of the current pressures, I say that it is better. நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு பாருங்க, அவர் சொல்லி இருக்கிறார் விவாகம் பண்ணாம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால விவாகம் பண்றது நல்லது இல்லைன்னு சொல்லி
உபதேசமாவே மாற்றிடுறாங்க. So many people will take this verse and say he himself said it is best to stay away from marrying, so let us not marry at all. இது உபதேசம் கிடையாது. This is not a preaching. இது அந்த நேரத்திற்கு அந்த ஜனங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனை. This is a counsel given to those people during that point of time in their current problem. பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இதை குறித்து நான் கர்த்தர்ட்ட பிரமாணமோ கட்டளையோ நான் பெறல. Paul says very clearly, I did not receive any directions or any commands from God. நான் உங்களுக்கு கட்டளையா சொல்லல. I don't tell it as a law to you. ஆலோசனையா சொல்றேன். I tell it as a counsel. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ ஆலோசனை என்பது ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கென்று உருவாக்கப்பட்ட அல்லது அதற்கென்று கொடுக்கப்படுகிற ஒரு விசேஷமான வார்த்தை. Therefore counsel is a customized and a personalized thing given to a person. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது ஆலோசனையினுடைய இன்னொரு முக்கியமான ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? Second, one more truth about this counsel. நீங்கள் நீதிமொழிகள் 27:9 வாசிப்பீர்களானால், if you read Proverbs 27:9, 27:9, Proverbs 27:9, பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒரு சிநேகிதனுடைய உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். Ointment and perfume rejoice the heart, so does the sweetness of a man's friend by hearty counsel. ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். So does the sweetness of a man's friend by hearty counsel. அப்போ ஆலோசனை பற்றி இன்னொரு காரியம் நீங்க விளங்கிக் கொள்ளணும். So you have to understand one more thing about this counsel. ஆலோசனை என்பது ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட ரீதியாக அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு நேராய் எழும்புகிற ஒரு வார்த்தை மாத்திரமல்ல. ஆலோசனை என்பது ஒரு கரிசனை உள்ள ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒருவரிடத்திலே வருகிற ஒரு வார்த்தை. Counsel is not customized and personalized for every person. Second is counsel comes from a caring person. Counsel is customized. Counsel comes from a caring person. ஒரு சிநேகிதனுடைய உட்கருத்தான ஆலோசனை அல்லது ஒரு சிநேகிதனுடைய இருதயத்திலிருந்து எழும்பி வருகிற ஆலோசனை. Or the counsel that comes from the heart of a friend. நல்லா கவனிங்க. Listen carefully. கவுன்சில் ஆலோசனை என்பது இருதயத்திலிருந்து வருகிற ஒரு காரியம். Counsel has a heart aspect. அதுல வெறும் அறிவு மாத்திரம் ஞானம் மாத்திரம் இருக்காது. It is not only knowledge and wisdom in it. அது இருதயம் சார்ந்த ஒரு காரியம். But it is the heart aspect. பாருங்க, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து நின்னு பாடம் எடுக்கும்போது அவர்களுக்கு இருக்கிற அறிவு ஞானத்தை ஜனங்களுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு புகட்டுறாங்க. When you go to a class or a school, the teacher will stand and teach her knowledge and wisdom to all the students. ஒரே ஒரு போர்டு இருக்கும், ஒரே டீச்சிங், ஒரே சிலபஸ் தான், அது எல்லாருக்கும் பொதுவானது. So it is just one board, one syllabus and one teacher who will teach which in a generalized way to everyone. It is common for everyone. ஆனால் அந்த கிளாஸ் முடிந்த உடனே ஒரு பலவீனமான ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான். But after the class you will have a weak student. கவனிக்காத ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான். A student who will not listen. அவனை தனியா கூப்பிட்டு அவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடத்தை அல்லது அவங்க நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை தனிப்பட்ட விதமா என்ன பண்ணுவாங்கன்னா, அன்போடு கரிசனையோடு ஒரு ஆசிரியர் என்ன பண்றாருன்னா ஆலோசனை கொடுக்கிறார். But a teacher will call that student aside and they will give the counsel or teach a lesson and give the counsel accordingly how they are supposed to do. அது எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது. That is not common for all. எல்லாருக்கும் அவசியமானது கூட கிடையாது. That is not even necessary for all. எல்லாருக்கும் அது தேவை இல்ல. And everyone doesn't need it. ஆனா ஒரு சிலருக்கு அது தேவை. But some people need that. அது யாரிடத்திலிருந்து வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளையின் மேல் கரிசனையும் அன்பும் பரிவும் உள்ளவர்களிடத்திலிருந்து தான் வரும். It comes only from people who have love and care on that student. நான் சொல்லுவேன், ஆலோசனை எப்பொழுது சிறந்ததா இருக்கும்னா, ஒரு காரியத்தின் மேல் ஒரு நபரின் மேல் உண்மையான அன்பு உண்மையான கரிசனை உள்ளவர்களிடத்திலிருந்து ஆலோசனை வருவது என்பது அதை போல ஒரு அருமையானது உலகத்தில் வேற ஒண்ணுமே கிடையாது. I tell you, a best counsel is a counsel that comes from a person who have the love and care to that person. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவருடைய நல் வாழ்வை விரும்பி ஒருத்தங்க சொல்றாங்க பாருங்க, அதை போல ஒரு முத்தை போன்ற விலையேற பெற்ற ஆலோசனை உலகத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. There is no other counsel you can find in this world where people care enough for their welfare and give it as a
treasure. ஆகவே ஆலோசனை என்பது போகிறவங்க வருகிறவங்க வழிபோக்கர்கள் எல்லாம் சொல்லிட்டு போற வார்த்தை கிடையாது. So this counsel is not something that is being given by all the passerbys. அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது. All them cannot give you the counsel. ஆனால் ஆலோசனை என்பது யார்கிட்ட வரும்னா உங்கள் மேல் உண்மையான கரிசனையும் பரிவும் உங்கள் நல்வாழ்வை விரும்பியும் உங்கள் வருங்காலத்தில் அக்கறை உள்ளவர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்கள்ட்ட இருந்து வர்ற வார்த்தை கடினமா இருந்தா கூட அந்த ஆலோசனை மிகவும் விலையேற பெற்றது. But counsel will come from people who have love and care for you, who will always have concern about your welfare in the future, and though they are hard, but that comes with the நீங்க நிறைய வேளை ஆலோசனை கவனிச்சீங்கன்னா அது எங்கேயோ கற்றது படிச்சது எங்க இருந்தோ மனப்பாடம் பண்ணதை சொல்றது ஆலோசனை கிடையாது. So when you look at this counsel, it is not something that they have learnt or they have read or taught somewhere else. நான் சொல்லுவேன் இது அவருடைய வாழ்க்கையின் மொத்தத்திலிருந்து பரிமாறப்படுகிற ஒரு பண்டம் அப்படின்றத மறந்துடாதீங்க. But don't ever forget that this is something that they share from all the experience of their life. அவருடைய ஞானத்திலிருந்து, அவருடைய அறிவிலிருந்து, அவருடைய அனுபவத்திலிருந்து, அவர்கள் வாழ்க்கையில கடந்து சென்ற போராட்டங்களின் எல்லாத்தினுடைய ஒரு பெட்டகமாக எடுத்துட்டு வந்து ஒரு precious treasure மாதிரி ஒரு பெரிய ஒரு சம்பத்தை போல ஒரு பொக்கிஷத்தை போல கொண்டு போய் ஒருவற்றை போய் கொடுக்குறாங்க பாருங்க, அதான் ஆலோசனை. So this counsel is something that is given as a precious treasure which contains all this knowledge, their experience, their wisdom and all the struggles they have gone through, and which they give in the form of a precious treasure to that person. நான் தான் அன்பா சொல்லுவேன் வாலிப பிள்ளைங்களுக்கு, I tell you with love to the young people, நீங்க வந்து ஆலோசனை பெறணும்னா நீங்க வந்து உங்களுடைய வயதிற்கேத்த மனிதர்கள்ட்ட போய் நீங்க ஆலோசனை பெறலாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க முழுமையா நீங்க பெற முடியாது. If you need some counsel, if you think that you can seek counsel from people of your age, you will not get a complete counsel. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு உங்க மேல ஆர்வம் இருக்கலாம், அவர்களுக்கு அறிவு கூட இருக்கலாம், ஆனா என்ன அவங்களுக்கு இருக்காதுன்னு கேட்டா அனுபவம் இருக்காது. Because they may have concern and interest and also have a heart to tell you the counsel, but they will not have an experience to tell it. You understand what I'm saying? They may have the knowledge, they may have the information, they may be interested in you, but they don't have the benefit of experience. Experience comes from living life in reality as it is. அதனால தான் உன் தகப்பனுடைய புத்தியை கேள், உன் தாயினுடைய ஆலோசனையை தள்ளாதேன்னு போட்டிருக்கு. That's why it said, listen to the father's advice and do not put away your mother's counsel. ஏன் அப்படி போட்டிருக்குன்னு சொன்னா, தாய் வந்து சும்மா அறிவிலிருந்து சொல்றது மாத்திரம் இல்ல, கற்றதிலிருந்து சொன்னது மாத்திரம் இல்ல, அவங்க வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து எடுத்துட்டு வந்து சொல்றாங்க. It's because a mother not only tells out of what she learned and what she was taught, but also from her life's experience. ரெகொபெயாமுடைய தவறு அங்கதானே வந்துச்சு. That is where we can find the mistake of Rehoboam. தன்னோடு வளர்ந்த வாலிபர்களுடைய ஆலோசனை கேட்டான். அது வந்து ரொம்ப உற்சாகமூட்டுகிறதாய், ரொம்ப அதிகாரத்தை பயன்படுத்தத்தக்கதாக அவனை வந்து ஊக்கமளிக்கிறதா இருந்துச்சு. So he heard the counsel of his friends which was really encouraging him, that was really actually motivating him. ஆனா முதியோருடைய ஆலோசனை வந்துச்சு. But there came counsel of the elders. அவங்க யார் தெரியுமா? Who were they? வெறும் படிச்சவங்க மாத்திரம் கிடையாது. They were not only educated. அவர்கள் அறிவில வளர்ந்தவங்க மாத்திரம் கிடையாது. They are not only grown up in knowledge. அவர்கள் அனுபவத்தில வாழ்க்கையை கற்றுக்கொண்டவங்க. They are the people who learned life through experience. நான் எப்பவே சொல்வேன், ஆலோசனை கொடுக்கிறவங்க, உண்மையான ஆலோசனை கொடுக்கிறவங்க யாருன்னு சொன்னா தங்களுடைய சொந்த மனதில் உள்ள பொக்கிஷங்களை திறந்து கொடுக்கிறவங்க. I tell you, a true counselor is a person who opens up the treasures of their heart. இது எல்லாத்தையும் கிடைக்காது. This you cannot receive from everyone. இந்த ஆலோசனை கொடுக்கிறதே ஒரு தொழிலா மாறிடுச்சு. Today this counseling has become a business. அதனால 1 hour counseling உட்காரு, உனக்கு நான் ஆலோசனை கொடுக்கிறேன். You sit for 1 hour counseling, I will give you the counsel. அவங்க படிச்ச புத்தகங்கள்ல இருந்து மாத்திரம் ஆலோசனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. They just give counsel only from the books that they read. நீ வாழ்ந்தா என்ன செத்தா என்ன அவங்களுக்கு என்ன கவலை? They are not bothered whether you live or die. நீ 1 மணி நேரம் நீ கவுன்சிலிங் வாங்குனியா, காசை கொடுத்துட்டு போயிரு. You take this counsel for 1 hour, pay me the fees and you can leave. அவ்வளவுதான். That is நீ what. கவனிக்கிறியோ கவனிக்கோ அதை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. No matter whether you observe it or notice it, they are not bothered about it. ஆனா உண்மையான ஆலோசகன் யார் தெரியுமா? But who is a true counselor? இருதயத்திலிருந்து உட்கருத்தான ஆலோசனை கொடுக்கிறான். Which comes from a caring heart. அது பணத்துக்காக கிடையாது. It is not for money. ஏதோ லாபத்துக்காக கிடையாது. It is not for some benefit. அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா இருதயத்தில் உள்ள வாஞ்சையினால, அன்பினால, தங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்து அறிவோடு கலந்து ஞானத்தோடு கலந்து அதை ஒரு
பேக்கேஜா எடுத்து வந்து கொடுப்பாங்க. But it comes as a package having the knowledge, wisdom and experience together with care and love. இப்படிப்பட்ட ஆலோசனைகள் உங்க வாழ்க்கையில வரும்போது தயவு செய்து அதை மாத்திரம் நீங்க அல்லல் தட்டிராதீங்க, அசட்டை பண்ணிராதீங்க. When such counsels come seeking you, don't ever reject them or neglect them. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆலோசனையின் மூன்றாவது ஒரு பரிமாணம் இருக்கு. The third uniqueness of counsel. நீங்கள் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தால் Proverbs 19 verse 20. உன் அந்திய காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். Hear counsel and receive instruction that you may be wise in your latter end. எப்போ நீ புத்திமதியா, எப்பொழுது நீ ஞானம் உள்ளவனா இருப்பேன்னு சொன்னா ஆரம்பத்தில் இல்லை, அந்திம காலத்துல, காலத்துல. Here it says you will not be wise at the beginning stage, but you will be wise in your latter end. அதற்கு என்ன தேவைன்னு சொன்னா இன்றைக்கு ஆலோசனை கேட்டுக்கொள். But you need to hear counsel today for that. இது அர்த்தம் என்ன தெரியுமா? What does it mean? ஆலோசனை என்பது நம்முடைய வருங்கால வாழ்க்கையையே மாற்றி அமைக்க கூடியது. Counsel could change your predicament. Counsel could change your predicament forever. உங்களோட வாழ்க்கையே மாற்றி அமைக்க கூடியது ஆலோசனை. Counsel could change your predicament forever. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு பெரிய கொத்து சாவியிலிருந்து நீங்க திறக்க வேண்டிய பூட்டுக்கு சரியான சாவியை கண்டுபிடிச்சு திறக்கிறீங்க பாருங்க, அதான் ஆலோசனை. It is like finding the right key among a whole bunch of keys and you open it, right? எல்லாமே சாவிதான். All are keys. ஆனா எல்லாத்தையும் வச்சு நீங்க ஒரு பூட்டை திறக்க முடியாது. But you cannot open a lock using all the keys. ஆனா அந்த ஒரு சாவி, அந்த ஒரு ஆலோசனை, அந்த ஒரு புத்திமதி இருக்கு பாருங்க, உங்க வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை திறக்கிற ஒரு சாவியா இருக்கும். That one key, that one counsel and that one instruction, that will become a key for opening the lock of your life. சில வேளை அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். Sometimes it might be difficult to find. ஆனா once அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை திறந்ததுனால என் அந்திம காலத்துல கூட நான் ஞானி என்று கருதப்படுவேன், ஏன்னா இந்த ஆலோசனை நான் பெற்றதுனால. But once you find it, you can easily understand that since I have found it, I can be fruitful even in my latter days. ஆகவேதான் நீதிமொழிகள் 15:23 வாசிக்கிறோம். That's why we read in Proverbs 15:23. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. A man takes joy in giving an answer, and a timely word how good that is. 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. Proverbs 25 verse 11. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். A word spoken at the right time is like gold apples on a silver tray. எப்ப சொல்லப்பட்டது? When it is said, ஏற்ற காலத்தில், a right time. அந்த ஏற்ற காலத்தில் ஒரு வார்த்தை வருமானால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறிடும். When a word comes at the right time, that becomes a great blessing to you. ஒரு எச்சரிப்பையும் கொடுக்க விரும்புறேன். I also give warning to you. ஆலோசனை நமக்கென்றே வந்தாலும், though the counsel comes for ourselves, கஸ்டமைஸ்டா நமக்கென்றே வந்தாலும், though the counsel is customized for us, ஆலோசனை என்பது நம்மேல ரொம்ப வாஞ்சை உள்ள, நம்மை நேசிக்கிற, நம்மேல் பிரியப்படுகிற, நம்மேல் நம்முடைய நல்வாழ்வை விரும்புகிறவர்களிடத்திலிருந்து ஆலோசனை வந்தாலும், though counsel comes from a caring person who always have concern about our welfare, ஆலோசனை என்பது நம்முடைய வாழ்க்கையில மாற்றக்கூடிய வலிமையோடு வந்தாலும், though counsel come with the power to change a predicament forever, ஆலோசனை பெற்றுக்கொள்வதில் தான் நம்ம வாழ்க்கை மாறும். but only the way you receive the counsel will change your life. ஆனா நான் உண்மையா தாழ்மையா சொல்றேன், but I humbly tell you, ஆலோசனையை கொடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். many people will be interested to give counsel, ஆனா ஆலோசனை பெறுறது என்பது ரொம்ப கடினமா இருக்கும். but it's really difficult to receive counsel. ஏன் தெரியுமா? You know why? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. Proverbs 12 and verse 15. நீதிமொழிகள் 12:15. Proverbs 12:15. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். The way of a fool is right in his own eyes, but he that hears counsel is wise. நல்லா கவனிங்க. Listen carefully. பொதுவாவே எல்லாருக்கும் தங்க கண்ணுல தாங்க எல்லாருமே ஞானியா தான் தெரிவாங்க. So generally every person will find themselves wise in their own eyes. மனுஷனுடைய தற்பெருமை இருக்கு பாருங்க, அவனை ஆலோசனை கேட்கவே விடாது. So man's self ego will not let him hear counsel எனக்கு தெரியாதா? So will I not know it? எனக்கு எல்லாம் தெரியும். I know everything. இந்த நினைப்பு இருக்க பாருங்க, அவருடைய வாழ்க்கையை
உயர விடாது. This ego will not let a man grow up in his life. அவனுடைய வாழ்க்கையில் ஆலோசனை கேட்க விடாது. This will not let him hear counsel in his life. நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க? Why should I listen what you say? எனக்கு எல்லாம் தெரியும். I know everything. நான் பாத்துக்கிறேன். I will take care. நீ வந்து எனக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டியது. I don't want you to give a counsel for me. சில பேர் நான் பாத்துக்கிறேன். I've seen some people. ஆலோசனைக்கு வந்து உட்கார்ந்துருவாங்க. They will come for counseling. பாஸ்டர் எனக்கு ஆலோசனை கொடுங்க பாஸ்டர், கவுன்சிலிங் வேணும், ஃபேமிலி பத்தி கவுன்சிலிங் வேணும். Pastor, I need counseling about my family. இன்னைக்கு ஃபேமிலி மீட்டிங்க்கு நான் உட்காரணும். I want to sit for family meeting today. இன்னைக்கு எனக்கு வந்து யூத் மீட்டிங்ல உட்காரணும். I want to sit in youth meeting today. எனக்கு அந்த கவுன்சிலிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. They say we like that counseling very much. ஆனா ஆலோசனை கேட்கும்போது அவங்க மனதுல எப்படி எண்ணங்கள் ஓடுதுன்னு கேட்டா, இதெல்லாம் செய்ய முடியுமா? But as they listen to this counsel, what the intention that they run in their heart is that, can we do all these things? இதெல்லாம் செய்யணுமா? Should I do this? சொல்லுவாங்க அதெல்லாம் செய்ய முடியாது. They may say, but I cannot do that. எனக்கு அப்படிலாம் செய்யறது இதெல்லாம் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமான காரியம். This is very difficult, I cannot do this. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆலோசனைக்குன்னு வந்துட்டு நம்ம நேரம் 1 மணி நேரத்துக்கு கெடுத்து விடுவாங்க. ஆக மொத்தம் நம்ம சொன்ன ஒன்னே அவங்க செய்ய போறது கிடையாது. Some people will come for counseling and they will spoil our 1 hour time and they anyways they are not going to anything. இதை போல எத்தனையோ கசப்பான அனுபவங்கள் என் வாழ்க்கையில உண்டு. I have encountered such kind of many bitter experiences in my life. அதிகாலமே வந்து உட்கார்ந்து நான் ஆலோசனை கேட்க போறேன், ஆலோசனை சொல்லுங்கன்னு வந்துருவாங்க. They will come early in the morning saying we want counsel, I want to listen to the counsel. நம்ம தொண்டை காயற வரைக்கும் 2 மணி நேரம் ஆலோசனை கொடுத்துருப்போம். We would be giving counsel for 2 hours, so struggling. எல்லாம் தலையாட்டி தான் கேட்பாங்க. They will nod their head and listen to it. இப்படி செய்யறேன் பாஸ்டர். Pastor, I will do this way. இனிமேல் இப்படி நடந்துக்கிறேன் பாஸ்டர். I will behave like this way. நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன் பாஸ்டர். I will accept what you say. எல்லாம் தலையாட்டிட்டு தான் போவாங்க. They will nod everything and go. கிளம்பி ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க. That will be just 10 minutes since they left. திருப்பி அவங்க போன பிரச்சனைக்கு திரும்ப அங்கேயே தான் உட்கார்ந்திருப்பாங்க. Again they will be sitting in the same problem. ஏன் அவங்க வாழ்க்கை மாறல? Why their life is not changed? ஆலோசனை கேட்டாங்க. It's because they heard the counsel. ஆனா அந்த ஆலோசனைக்கு தங்க வாழ்க்கையை அவங்க ஒப்பு கொடுக்கவே இல்லை. But they never committed their life to that counsel. ஏன்னா அவங்க கண்ணுல யாருன்னா அவங்க பெரிய ஞானி. It's because according to them they are very wise in their eyes. நீங்க எத்தனை பேர் அந்த மாதிரி ஆலோசனையை மற்றவர்களிடத்துல பல மணி நேரம் கேட்டோம், கொஞ்சம் கூட மாறுவதற்கு விருப்பம் இல்லாம இன்னும் அந்த பிரச்சனை தொடர்றவங்க எத்தனை பேர்? How many of you are of same sort where you have listened to the counsel for many hours but didn't change at all? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். Just self examine yourself. ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்கணும். We should ask a question. இந்த நல்ல ஆலோசனை, முதிர்ந்த ஆலோசனை, நம்ம மேல கொடுக்கப்பட்ட கரிசனை உள்ள ஆலோசனை வேண்டான்னு நான் தள்ளினே. I have put aside this counsel which is a customized one, which is a caring counsel that was given to me. இத தள்ளிட்டு நான் நல்லா வாழ்ந்திருக்கிறேனா? So did I live well when I put aside that counsel? நல்லா வாழ்ந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. If you have lived well, there is no problem. ஆனா உங்க சொந்த ஆலோசனையில தொடர்ந்து வாழ்ந்து தொடர்ந்து பிரச்சனையில தானே உட்கார்ந்திருக்கீங்க. But you live according to your own counsel and you are still prevailing in that problem, right? பிரச்சனையில இருந்து இன்னும் வெளியே வரல நீங்க. You have not come out of the problem. நீங்க ஒருவருடைய ஆலோசனை வேணான்னு தள்ளுறது உங்க உரிமை தான். It is your right to neglect someone's counsel. ஆனா நீங்க தள்ளிட்டு உங்க சொந்த ஆலோசனையின்படி நீங்க வாழ்ந்து வாழ்க்கையை சீர்படுத்தி இருந்தீங்கன்னா நீங்க சொல்ற ஆலோசனை நல்ல ஆலோசனைன்னு அர்த்தம். After rejecting their counsel, if you have lived properly according to your counsel and you have set right your life, then your counsel is a good counsel. ஆனா உங்க ஆலோசனை உங்களுக்கு வேலை செய்யலல்ல. But your counsel did not work out, right? உங்க குடும்பத்தை வாழ வைக்கலல்ல. It did not prosper your family. உங்க பிரச்சனைகளுக்கு முடிவை கொண்டு வரலல்ல. It did not bring an end to your problem, right? உங்களுடைய சோதனைகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கலல்ல. It did not give a deliverance from your temptations. அப்ப எதுக்கு நீங்க உங்க ஆலோசனையை தொடர்ந்து வாழ்ந்துட்டே இருக்கீங்க? Then why are you still living in your counsel? உங்க ஆலோசனையை பத்தி பெருமைப்படுறதுக்கும் மேன்மை பாராட்டுறதுக்கும் என்ன இருக்கு? What is there to boast and speak great about your counsel? கொஞ்சம் அறிவு ஆண்டவர் நீ தரணும் உங்களுக்கு. God should give some wisdom, knowledge to you. உங்களை பெரிய ஞானின்னு நினைக்கிறீங்க. You are thinking that you are very wise. ஆனா உங்க ஆலோசனை எந்த பிரயோஜனம் உண்டாக்கல. But your counsel has not profited anyway. உங்க வாழ்க்கையை வந்து மேல தூக்கல அது. It did not uplift your life. உங்க வாழ்க்கையை குணமாக்கல. It did not heal your life. எதுக்கு வீண் பெருமைக்குன்னு சொல்லி உங்க ஆலோசனையை பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க? Why do you have such kind of self boasting and sitting? எவ்வளவு காலம் இப்படி இருதயத்தை கடினப்படுத்திட்டு உட்கார போறீங்க? How long you going to harden your heart and sit this way? நீங்கள் சீரடையலல்ல. You have not set right? இன்னும் உங்க வாழ்க்கை சரியாகலல்ல. Still your life is not corrected. இன்னும் பிரச்சனையில மூழ்கிட்டே இருக்கீங்க. Still you are drowning inside the problem. உங்க பெருமை விட்டு வெளியே வாங்க. Come out of your pride. பெருமை விட்டு வெளியே வாங்க. Come out of your pride. சொல்ற ஆலோசனையை கேளுங்க. Listen to the counsel that is given. ஒரு மதியீனன் தன் பார்வைக்கு அவன் வழி செம்மையா இருக்கும். The way of a fool is right in his own eyes. ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். But he that hears counsel is wise. நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். Our God is a counselor. தம்முடைய தாசர்கள் மூலமாக
தேவன் ஆயத்தம் பண்ணின மனிதர்கள் மூலமாக நமக்கு அனுதினமும் ஆலோசனை தர்றாரு. God gives us counsel through his preachers, through the people that he has set for us. நீங்கள் சங்கீதம் 16 சங்கீதம் 7 வசனத்தை வாசிப்பீர்களானால், if you read Psalm 16:7, ராக்காலங்களில் கூட கர்த்தர் நமக்கு உணர்த்தி ஆலோசனை தருகிறார். the Lord also counsels us and instructs us even in the night seasons. 119 சங்கீதம் 24 வசனத்துல, உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் எனக்கு ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. Psalm 119:24 says, thy testimonies are also my delight and my counselors. தேவனுடைய வார்த்தை நாம் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, அதனோடு நேரம் செலவழிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆலோசனைக்காரராக மாற முடியும். When we read the word of God, when we spend our time with the word of God, that word of God can become our counselor. உங்கள் போதகரை கர்த்தர் உங்களுக்கு ஆலோசகராக வைத்திருக்கிறார். God has set your pastor as your counselor. அதை கேளுங்க, listen to them, அதன்படி செய்யுங்க, do accordingly. இருதய கடினங்கள்ல இருந்து வெளியே வாங்க. Come out of hardening your heart. நிச்சயமாய் நான் சொல்லுவேன், I tell you truly, உங்கள் வாழ்க்கை பெரிய செழித்த மரம் போல வளரும். surely your life will grow up like a prosperous tree. தொடர்ந்து உங்க பிரச்சனைகள்ல உட்கார்ந்திருக்காதீங்க. Don't continue to stay in your problem. ஆலோசனை கேட்கிறவன் ஞானம் உள்ளவன். He who hears a counsel is wise. ஜெபம் பண்ணலாமா? Shall we pray? ஆலோசனை அருளுகிற ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, thank you, Lord, for being a counselor and giving the counsel. Lord, thank you for the spirit of counsel that comes from you. ஆண்டவரே, உம்முடைய ஊழியர்களை அனுப்பி எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளுக்காக நன்றி. Lord, thank you for sending your counsel through your servant, Lord. கர்த்தருக்கு பயந்தவர்கள், தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டவர்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே செவ்வையாய் நடக்கிறவர்கள், ஆண்டவரே, தங்களுடைய ஞானத்திலிருந்தும் அனுபவத்திலிருந்தும் ஆண்டவரே அன்போடு கொடுக்கிற ஆலோசனைகளை கவனிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். Lord, give us a heart to accept the counsel that we receive from the pastors, from the preachers, from the people who fear the Lord, from the people who have love and care for us and who give the counsel, Lord. வாழ்க்கையின் போராட்டங்களிலிருந்து விடுதலையை தாரும். Lord, give us a deliverance from the struggles of our life. ஆலோசனை கேட்கிற ஞானத்தை தாரும். Lord, give us wisdom to accept this counsel. ஆலோசனை கேட்கத்தக்க தாழ்மையை தாரும். Lord, give us a humility to receive that counsel. சரியான ஆலோசனை தெரிந்தெடுக்க கிருபை தாரும். Lord, give us grace to discern the right counsel. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாய்ப்புகளையும் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து விடாதபடி கிருபை தாரும். Lord, give us grace that we may not lose the opportunities and the Lord grace that you have given us. உம்முடைய நாமத்தை மகிமைப்படும். Let your name be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். கர்த்தர் நல்லவர். God is good. 180 நாட்கள் வேதத்தை வாசிக்கிற முயற்சியில் நாம் எல்லாரும் ஈடுபட்டிருக்கிறோம். We are all taking part in this challenge, that is 180 days Bible reading challenge. இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 சாமுவேல் 1 அதிகாரம் முதல் 10 அதிகாரம் மட்டும். The scripture portion for today is from the book of 1 Samuel chapter 1 to 10. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. How happy it is. நாம் இந்த ஒரு மாத காலத்திற்குள்ளேயே நாம் 8 புஸ்தகங்களை பைபிளை முடிச்சுட்டு 9வது புஸ்தகத்துக்குள்ளே வர்றோம். So in the span of 1 month we have completed 8 books and we are entering the 9th book today. கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துவாராக. Let God encourage us. பலனும் கிருபையும் தருவாராக. May He grant us His strength and grace. நாம திட்டமிட்டபடியே குறித்த காலத்திற்குள் வேதத்தை முழுவதும் வாசித்து முடித்து விட கர்த்தர் கிருபை தருவாராக. May God give us grace that we may complete according to our plan. இதை போல ஒரு கார்டு உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க acabrc.com அப்படின்ற வெப்சைட்ல போய் நீங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். If you don't have a card like this, you can visit www.acabrc.com and you can download the card that is available. ஒவ்வொரு நாளும் நான் பேசுகிற அனுதின தியானங்களினுடைய ப்ரீச்சர்ஸ் நோட்ஸ், மற்றபடி எளிமையாக்கப்பட்ட லேமேன்ஸ் நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கிறது. நீங்கள் அந்த வெப்சைட் acabrc.com அதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். Also the notes of everyday's devotion is present under preacher's notes, and also easy notes that are present under layman's notes are available in the same website. You can download from there. கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Make use of the opportunities is given and may God bless you. உங்களுடைய குடும்பத்தார், அறிமுகமானவர்கள், நண்பர்களுக்கும் இந்த திட்டத்தை பற்றி அறிவித்து அவர்களையும் வேத வாசிக்க நீங்க உற்சாகப்படுத்துங்க. நீங்களும் வாசிங்க. Share about this challenge to everyone and also encourage them and you also read it. ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிற சத்தியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் எங்களுக்கு தயவு செய்து சாட்சியாக எழுதி பகிர்ந்து கொள்ளுங்கள். If this everyday's devotion is a blessing to you, kindly share with us all your testimonies. நாங்களும் அதை கேட்டு உற்சாகம் அடைவோம்.
கர்த்தருக்குள்ளே நாங்கள் களி கூறுவோம். Therefore, we will also rejoice in the Lord and we will also be encouraged through it. கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God continue to bless us. ஆமென். Amen.